அண்மை செய்தி. மக்களின் மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். திமுக அமைச்சர் மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் விதமாக ஆபாசமாக வாயிலே பேசாத முடியாத அளவிற்கு பேசியிருக்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ், அதாவது எதிர்காலத்தில் இதுபோன்று யாரும் பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் வழக்கு, அதாவது ஒரே வழக்காக அதனை ஆழமாக இந்த ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக நுட்பமான சட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து, திருநீறு அணிவது, நாமம் போடுவது குறித்து அருவருக்கத்தக்க ஆபாசமான முறையில் யாருமே வாயால் பேசக்கூடியாத அளவிற்கு பேசியிருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவையே நிலைகுலைய செய்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக டிஜிபி இன்று மாலை 4:35 மணியில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். நேரில் ஆஜரான நிலையில் குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஸ்ட்ராங்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அரசு தரப்பிலே 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே புகார்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக புகார் வருவதற்கு முன்பே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. 50 இடங்களில் இந்த வழக்குகள் பதிவு செய்தால் இந்த வழக்கு நீர்த்து போய்விடும். எனவே ஒரு இடத்தில் இந்த எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு இது போன்று பேசினால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுமோ அதுபோல திமுக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். குறிப்பாக மற்றவர்கள் இதுபோல் பேசினால் என்ன நடவடிக்கை காவல்துறை எடுக்குமோ அந்த நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பொன்முடி புகார் மீதான புகார் எப்பொழுது வழக்கு செய்யப்படும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கு வருகிற 23ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி குறிப்பாக பேசிய இந்த வீடியோ காணொலி என்பது சமூக வலைதளங்களில், குறிப்பாக இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பல்வேறு தரப்பினுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய, குறிப்பாக பெண்களை இழிவாக பேசக்கூடிய, இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக, கேவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த வீடியோவை உடனடியாக நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புகார் இல்லாமலேயே அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதையும் நீதிபதிகள் உணர்ந்திருக்கிறார்கள். சர்ச்சை பேச்சு தொடர்பாக திமுக அமைச்சர் பொன்முடி மீது ஒரு வழக்கு மட்டுமே பதிய வேண்டும். ஏராளமான வழக்குகளை பதிவு செய்து இந்த வழக்கில் இருந்து அவர் தப்பித்து விடுவதற்கு, மீட்டு போவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நீதிபதி நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். திமுகவினர் எப்போதுமே மற்றவர்கள் குறித்து வசைபாடுவதும், அதில் தனிரகம் பொன்முடி ஏற்கனவே சாதி குறித்தும், அதே போல பல்வேறு ஓசி பஸ் என்றும் நீ ஒரு சாதியை குறிப்பிட்டு நீ அந்த சாதியை சார்ந்தவர் தானே என்றெல்லாம் வசைபாடிய பொன்முடி மேலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக சைவ வைணவம் குறித்து ஒரு ஆபாசமான முறையில் பேசியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் இன்றைக்கு நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த வழக்கு 23ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வருகிற போது திமுக அமைச்சர் பொன்முடிக்கு தக்க பாடம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் சைவ வைணவ மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.